வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ப்ராக்கோலியை வச்சு ஒரு அருமையான பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கோலியை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம பொரியல் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதை இப்போ பிளான்ச் பண்ணிடலாம். பிளான்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரக்கோலி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டி பீசஸாக, அதை இதில் போட்டுடணும். இதை நம்ம பாயில் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் பிளான்ச் தான் பண்ண போகிறோம். இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே மூழ்கிற மாதிரி இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இது ஏன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணுறோன்னா, இதுலேயும் குட்டி குட்டியான புழு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பாயிலிங் ஆன வாட்டரில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பாயில் பண்ண வாட்டரில் தான் இது போட்டு எடுக்கணும். இதை போட்டு பாயில் பண்ணக்கூடாது. பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரக்கோலியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.